Taste the Daily. அண்மை செய்தி. பஞ்சாபில் நடைபெற்று வரும் பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான கபடி போட்டியில் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழக வீராங்கனைகள் மற்றும் பயிற்சியாளர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது தலைமைச் செய்தியாளர் ஜெயக்குமாரிடம் கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், என்ன நடந்தது? முழுமையான விவரங்கள். வணக்கம் மருண் பாண்டியன். மைனாரிட்டி பாஜக ஆட்சியில் தமிழர்கள் செல்லும் இடங்களெல்லாம் தாக்கப்படுவதும் செல்லும் இடங்களெல்லாம் அலைகழிக்கப்படுவதும் தொடர்கதையாகி வருகிறது. பஞ்சாபில் நடைபெற்று வரக்கூடிய பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான கபடி போட்டியில் தமிழக வீராங்கனை மீது தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள். அதை தட்டி கேட்ட தமிழக பயிற்சியாளரையும் கைது செய்திருக்கிறார்கள். அதாவது இந்த அராஜகத்தினுடைய உச்சகட்டத்தை எட்டியிருக்கிறது பஞ்சாபில் நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த சம்பவம். 2024-25 ஆண்டிற்கான பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான பெண்கள் கபடி போட்டி பஞ்சாபில் நடைபெற்று வருகிறது. தமிழகத்திலிருந்து அன்னை தெரேசா பல்கலைக்கழகம், பெரியார் பல்கலைக்கழகம், அழகப்பா பல்கலைக்கழகம், பாரதியார் பல்கலைக்கழகம் ஆகிய பல்கலைக்கழகங்களிலிருந்து பெண்கள் கபடி அணியினர் பஞ்சாப் சென்றிருக்கிறார்கள். மதர் தெரேசா பல்கலைக்கழகத்திற்கும் தர்பங்கா பல்கலைக்கழகத்திற்கும் இடையான கபடி போட்டியின் போது எதிரணியினர் மதர் தெரேசா பல்கலைக்கழக அந்த கபடி அணியினுடைய வீராங்கனை மீது பவுல் அட்டாக் செய்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக மதர் தெரேசா பல்கலைக்கழக வீராங்கனை நடுவரிடம் முறையிட்ட போது வாக்குவாதத்தில் ஏற்பட்டு நடுவரும் தமிழக வீராங்கனையை தாக்கி இருக்கிறார். இதனை தடுக்க சென்ற தமிழக பயிற்சியாளரும் தாக்கப்பட்டிருக்கிறார். இந்த சம்பவத்தை திசை திருப்பும் விதமாக நாற்காலிகள் எல்லாம் தூக்கி வீசி இருக்கிறார்கள். அங்கு நடந்த அந்த அலங்கோலங்கள் பார்க்கிற போது, அதாவது தமிழக வீராங்கனை மற்றும் பயிற்சியாளர்கள் மீதும் தமிழக வீராங்கனைகள் மீதும் வன்முறை வெறியாட்டத்தை அந்த கும்பல் ஏவி இருக்கிறது. குறிப்பாக அங்கு இருந்த நடுவர், அங்கு இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் ஒருதலை பட்சமாக நடந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு பயிற்சியில் ஈடுபடக்கூடிய ஒரு பெண் வீராங்கனை தனக்கு ஏற்பட்ட அநீதியை ஒரு நடுவரிடம், அங்கு இருக்கக்கூடிய உயர்மட்டத்திலே பொறுப்பில் வகிக்கக்கூடிய அவரிடம் தெரிவித்தால் அதனை பேசி சரி செய்து பிரச்சனையை தீர்வு காணாமல் அவரே தாக்கக்கூடிய சம்பவம் என்பது, தனக்கு அதிகாரத்தினுடைய உச்சவரம்பை அவரே எடுத்துக்கொண்டு தாக்குதல் நடத்தியிருக்கக்கூடிய சம்பவம் என்பது ஒட்டுமொத்தமாக விளையாட்டு வீரர்களை சோர்வடைய செய்திருப்பதோடு மிகப்பெரிய ஒரு அச்சமடைய செய்திருக்கிறார்கள். அதாவது ரவுடி கும்பல் போல அவர்கள் அடிக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிற போது தமிழக வீரர்களையும் பயிற்சியாளர்களும் அவர் எந்த நிலையில் அவர்கள் நடத்துகிறார்கள் என்பதை இந்த காட்சிகள் வெளிப்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக மத்தியிலே ஆடக்கூடிய பாஜக அரசு தமிழ்நாட்டின் மீதும் தமிழக மக்கள் மீதும் இது போன்ற விரோத நடவடிக்கையில் ஈடுபடுவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் அந்த பயிற்சியாளர் மற்றும் வீராங்கனைகளுடைய கோரிக்கையாக இருக்கிறது. தமிழக பல்கலைக்கழகங்களிலிருந்து சென்ற மாணவர்கள் பயிற்சியாளர்களுக்கு உரிய பாதுகாப்பினை தமிழக அரசு ஏற்படுத்தி தர வேண்டும். இந்த சம்பவத்திற்கு தீர்வு பெறுவதற்கு, நியாயம் கிடைப்பதற்கு ஆளக்கூடிய திமுக அரசு உடனடியாக தீர்வு காண வழிவகை செய்ய வேண்டும் என்பதுதான் அந்த மாணவர்களுடைய, வீராங்கனைகளுடைய, அதே போன்று பயிற்சியாளர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. அவர்களே தாக்கிவிட்டு, அவர்களே நாற்காலியை தூக்கி வீசிவிட்டு, நாடகம் ஆடிவிட்டு தற்போது கைது செய்து ஒரு மிகப்பெரிய அராஜகத்தினுடைய உச்சத்தை அரங்கேற்றி இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் இந்த தமிழக வீராங்கனைகள் மற்றும் பயிற்சியாளருடைய கோரிக்கையாக இருக்கிறது. அருள் பாண்டியன். தமிழக வீராங்கனைகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது தொடர்பான முழுமையான விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.